வணக்கம் நிகிதா. தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். மத்திய அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகும் நிலையில் நாளை மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. திருநெல்வேலி முக்கூடல் பகுதிகளில் பரவலாக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே குறிப்பாக பெண்கள் பீடி சுற்றும் தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ளனர். தற்போது 28% ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இந்த தொழில் நலிவடைந்து வருவதாக பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கதரும் பெண்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆறுதல் தருவாரா என்பதை நாளை வெளியாகும் பட்ஜெட்டில் தான் பார்க்க வேண்டும். பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமான பீடி சுற்றும் தொழில் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் திருநெல்வேலி மாவட்ட பீடி சுற்றும் தொழிலாளர்கள், முக்கியமாக பெண்கள். தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் விவசாய தொழில் பிரதானமாக இருந்தாலும் விவசாய தொழிலுக்கு அடுத்தபடியாக பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக விளங்கி வருவது பீடி சுற்றும் தொழில். பல்வேறு தனியார் நிறுவனங்களை சார்ந்து பெண்கள் பீடி சுற்றும் தொழிலை வீட்டில் இருந்தபடியே திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கூடல், அம்பாசமுத்திரம், விக்கிரமசிங்கபுரம் போன்ற பகுதிகளில் அதிக அளவில் செய்து வருகின்றனர். நிகிதா, இந்த தொழில் மூலம் தங்களது அன்றாட வாழ்வாதாரத்திற்கு தேவையான பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து அந்த பீடி தொழிலாளர்களுக்கு தற்போது விதிக்கப்பட்டிருக்கும் 28% அதிகப்படியான ஜிஎஸ்டி வரி விதிப்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பீடி தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு 28% ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளதால் பீடி தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கருத்து தெரிவித்துள்ளனர். நிகிதா, குறிப்பாக பீடி தொழிலாளர்கள் எப்பொழுதுமே செலுத்தும் சேம நல நிதி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், அதே போன்று அவர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் தொகை மூலமாக இந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை உள்ளிட்டவைகள் தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டதாகவே இந்த ஏழை பெண்கள் தெரிவிக்கின்றனர். எனவே நடைபெற இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 28% ஜிஎஸ்டி வரி விதிக்கும் காரணமாக பீடி தொழிலாளர்களின் நலத்திட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை தவிர்க்கும் விதமாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு அறிவிப்பை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என இப்பகுதி பெண்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிகிதா, பீடி தொழிலாளர்களுக்கு கடந்த காலங்கள் வழங்கி வந்த சேமநல திட்டங்களுக்காக 1000 பீடிக்கு 5 ரூபாய் என பிடித்தம் செய்து கொடுத்துட்டு வந்தாங்க. இதை ஜிஎஸ்டி 28% பிடித்தம் செய்துட்டு இன்றைக்கி அந்த சேமநல நிதிக்கு வாங்கக்கூடிய பைசாவை நிறுத்திட்டாங்க. அப்போ அதை நிறுத்திட்டு 28% வசூல் பண்ணதுனால பீடி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதை பீடி தொழிலாளர்கள் கோரிக்கை என்னென்னா, பாராளுமன்றத்தில் சேமநல திட்டங்களுக்காக தனியாக நிதி ஒதுக்கணும். அந்த நிதி ஒதுக்கி அந்த சேமநல திட்டங்களை முழுமையாக அவங்க பலனிலையே செய்யணும். இன்றைக்கி சேமநல திட்டத்துக்குனால வீடு கட்டும் திட்டம், கல்வி உதவித்தொகை, மருத்துவ வசதிகள் இதெல்லாம் பெற்று வந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு இந்த ஜிஎஸ்டி 28% வாங்கிட்டு இதெல்லாம் நிறுத்தினதுனால மிகவும் சிரமத்துக்குள்ளே ஆளாகியிருக்காங்க. குறைஞ்ச பென்ஷனு 600, 700 இப்படிங்கிறதையும் வந்துக்கிட்டு இருக்குது. இதுவும் அவங்களுக்கு சிரமத்துக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். ஜிஎஸ்டியவும் 28% பீடி தொழிலாளிகளுக்கு வாங்கிறது குறைக்கணுங்கிறது தான் நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. குறைவு செய்து அவங்களுக்கு சேமநல திட்டத்தை மீண்டும் பழைய காலங்களில் வழங்கியது போல் வழங்கணும். இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து தொழிலாளர்களுக்கு முழுமையாக சேமநல திட்டம் எல்லாமே மறுக்கப்பட்டு விட்டது என்பது தான் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே மீண்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து சேமநல திட்டங்களை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை பீடி தொழிலாளி சார்பாக. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரையில் ஒரு 1-2 லட்சமே வச்சுக்கலாம். அவ்வளோ எல்லா வீடுகள்லையும் ஒவ்வொரு வீடுகளையும் பெண்கள் பீடி சுத்தாதவங்கலாம் இல்லை, பீடி சுற்றுறாங்க. ஆனால் அவங்களுக்கு முந்தியெல்லாம் கரெக்டாக வார சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வார சம்பளமும் கிடையாது, பிஎஃப்பும் அடைக்க மாட்டேங்காங்க. பிஎஃப் அடைச்சா தான் பென்ஷன் வரும். ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த பென்ஷன்களுக்கு 800 ரூபா 900 ரூபானாங்க. ஆனால் போக போக கூடுனாங்க, அதுவும் கூடலை. அதேமாரி பீடி சுற்றுறவங்களுக்கு பள்ளி சின்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளைகளுக்கெல்லாம் பீடி சுற்றுறதுனால ஸ்காலர்ஷிப் பணம் வரும், அப்புறம் காலேஜ் படிக்க பிள்ளைகளுக்கும் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது முந்தி கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப நாள் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அதுனாலையும் இப்போ வாழ்வாதாரம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது. ஜிஎஸ்டி வரி கூடினதுனாலன்னு சொல்லுதாங்க. முக்கூடல் பகுதியில் பீடி சுற்றுறவங்களுக்குன்னு ஆஸ்பத்திரி இருக்குது. அது பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லா கிராமங்கள்லேருந்தும் இங்கே முக்கூடலுக்கு தான் வர்றாங்க. ஆனால் அவங்க வர நேரம் அங்கே ஆஸ்பத்திரியில் டாக்டர் இருக்கிறதில்ல.
நர்ஸுமாரோ 1-2 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு கொடுக்கறதுக்கு, மாத்திரை மருந்து கொடுக்கறதுக்கு ஆளுக இல்லை. அது அந்த ஆஸ்பத்திரி இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லேருந்து எல்லா பெண்களும் இங்கே தான் வாராங்க பீடிச்சு தரதுக்கு. பெண்கள்லாம் மருந்து மாத்திரை அதனால் எங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரியை ஒரு பிரயோஜனமாக எங்களுக்கு அதை நடவடிக்கை எடுங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர் மாதிரி நர்ஸு மாதிரிலாம் இருந்து வேலை பார்க்குற மாதிரி எங்களுக்கு தர மாதிரி அதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான்.